என்னது? இந்த உணவையெல்லாம் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டா மொத்தமும் முடிஞ்சிருமா? வாழ்க்கையில எல்லாருக்குமே முக்கியமான ஒண்ணு உணவு. உணவு இல்லைனா யாராலையுமே உயிர் வாழவே முடியாது. உணவுகள்ல எத்தனையோ வகைகள் இருக்குது. அதுல நாம தினமுமே ஏதாவது ஒண்ண மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல முக்கியமானவை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அரிசி வகைகள் அப்படின்னு பல வகை உணவுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அத நாம தினமும் நம்ம தேவைக்கு ஏற்ப சமைச்சு சாப்பிடுறதே இல்ல. அளவுக்கு அதிகமா தான் சமைக்கிறோம். அதனால மிஞ்சும் உணவுகளை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் சூடுபடுத்தி சாப்பிடுறோம். ஃப்ரிட்ஜ் வீட்ல வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வீட்ல மிஞ்சுற பழைய உணவுகளை வைக்கிறதுக்காகத்தான். ஆனா நாம எல்லா உணவுகளையுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஒரு சில உணவுகளை சாப்பிடலாம். ஆனா ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிடுறதால நம்ம உடலுக்கே ஆபத்து ஏற்படுது. அது மாதிரியான 7 உணவுகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பிரியாணி நிறைய பேருக்கு பிடிச்ச உணவு அப்படிங்கறதால பிரியாணி தான் முதலிடத்துல இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே செய்யற மிகப்பெரிய தவறு பிரியாணியை சூடுபடுத்தி சாப்பிடுறதுதான். இப்படி சாப்பிடுறப்ப நம்மளோட உணவு மண்டலம் வெகுவா பாதிப்படைஞ்சு உடல் நலம் கேள்விக்குறியா மாறுகிறது. அடுத்தபடியா அதிக ஊட்டச்சத்துக்கள் அடங்கியது அப்படின்னாலே கீரை வகைகள் தான் முக்கிய இடத்தையே பிடிக்குது. இருப்பினுமே எந்த வகையான கீரையா இருந்தாலுமே அதை சூடுபடுத்தி சாப்பிடுறப்ப நிச்சயமா அது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்திடுது. அடுத்ததா முட்டையில உடலுக்கு தேவையான புரதம் அதிக அளவுல இருக்குது. ஆனா முட்டையை பயன்படுத்தி செய்யப்படுற உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுறதால அது வாயு கோளாறுகளை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையே பாதிச்சிருது. அடுத்தபடியா உருளைக்கிழங்குல நார்ச்சத்துகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. மற்ற காய்கறிகளோட கம்பேர் பண்றப்ப கேலரிகள் குறைவா இருந்தாலுமே இதைய வேக வச்சு சாப்பிடுறது தான் சிறந்தது. உருளைக்கிழங்கு பயன்படுத்தி சமைச்ச உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துறதால அவை உடலுக்கு தீங்கா மாறிடுது. அடுத்தபடியா கோழியில அதிக அளவு பாக்டீரியாக்கள் நிறைஞ்சிருக்குது. இத சரியா சமைக்காம சாப்பிட்டா நம்மளோட உடலுல பாக்டீரியாக்கள் சேர்ந்துரும். அதை விட ரொம்பவே முக்கியம், கோழியில செஞ்ச உணவுகளை திரும்ப திரும்ப சூடுபடுத்துறப்ப பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு உடல் நலத்துக்கே கேடு விளைவிக்குது. அடுத்தபடியா காளான்ல இருக்கிற செலீனியம் எலும்புகளோட உறுதித்தன்மையை ஊக்குவிக்குது. இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்குது இந்த காளான்ல. குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரைக்குமே எல்லாருமே விரும்பி உண்ற காளான் உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துறதால வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் போன்ற வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கி உடல் நலத்துக்கே கேடு விளைவிக்குது. அடுத்தபடியா பீட்ரூட்ல இரும்புச்சத்து, வைட்டமின் B12 சத்துக்களை கொண்டிருக்கிற பீட்ரூட் கிழங்கு ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவை ரொம்பவே அதிகரிக்கவே உதவுது. இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி சமைக்கிற உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுறப்ப அதுவும் விஷமா மாறிடுது. அதனால இனிமே நாம தேவைக்கு ஏற்ற அளவு சாப்பாடு செஞ்சு அதை வீண் செய்யாம அடுத்த நாளும் வச்சு சாப்பிடாம இருக்கிறது நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால அதிக அளவு சமைக்கிறத நிறுத்தி தினம் தினம் சமைச்சு சாப்பிடுறத வழக்கமா வச்சுக்குவோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.